என்று அவங்களுடைய நம்பிக்கை வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால வந்து மிஸ் ஆகி போயிட்டது. வெற்றி தோல்வி என்றது மேலே வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விடை. உண்மையிலே அதான் நாங்கள் 6 வந்து அடிக்கிற முடியல அடிக்கும். அதான் போட்டியினுடைய அந்த புள்ளி எல்லாம் அவங்க யார் எந்தெந்த டீம் எப்படி வின் பண்ணாங்கன்றது கேட்டிருந்தேன். இந்த நீல டீம் வந்து விளையாட 6 மேட்ச்லேயும் வந்து என்ன மாதிரி ஃபைனல் போவீங்களா, சாம்பியன் ஆகுவீங்களா? அது கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்கணும். எதுவும் எப்போ மற்ற டீம் அப்படி கலாய்ச்சி வச்சிருக்கு, யார் வச்சு வின் பண்ணி. அவ நீங்க ஏற்கனவே வம்புல தான் வச்சீங்க. வம்புன்னா பெரிய தோல்வி இருப்பதால இதில் விளையாட வேண்டிய நிலையில் இருக்கு. பெண்களும் வந்து ஒன்றிலையும் தலைத்தவர்கள் என்று நிரூபித்தவங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுத் துறைகளில் வந்து ஈடுபடுற விகிதம் குறைஞ்சிருக்கிறத விட வீரம் குறையல். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு வாரங்களுக்கு முன்னாடி நாம் வந்து வெற்றி கடையங்கள் அதோட வந்து விளையாட்டு உபகரணங்கள் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பிரதேசத்தை அண்மித்து விளையாடி இப்பொழுது வந்து அடுத்த கட்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிற நிறைமதி விளையாட்டுக் கழகத்திற்கு சுரவணியடி வீட்டில் அந்த வகையில் அவங்க வந்து பிரீமியர் லீக் வந்து நடத்தி இருந்தாங்க. இன்றைய தருணம் தற்போது வந்து இறுதி போட்டி வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் இந்த வந்திருக்கின்றோம். அதில் மிச்சம் ஒரு சந்தோஷம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உதவியை, அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த உதவியை பெற்றுத்தந்த கோவியண்ணாவுக்கு மிச்சம் நன்றிகள். கோவியண்ணான்னு சொன்னால் 2 கோவியண்ணா இருக்குது. ஒன்று லண்டனில் இருக்கக்கூடிய கோவியண்ணா, இன்னும் ஒன்று ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோவியண்ணா. இப்போ இந்த உதவியை செய்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோவியண்ணா. அப்போ அந்த வகையில் மிகவும் ஒரு விறுவிறுப்பான முறையில் இந்த போட்டிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த பிரீமியர் லீக் தொடர்கள் அதாவது நடைபெறுறது எல்லாமே வந்து அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நிறுத்தி போகிறதுக்கு அவங்கள வந்து ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டிதான். அப்போ அந்த வகையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அயல் கிராமங்களில் கூடிய விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் அவங்கள விளையாட்டுக் கழகங்களை இணைத்து அதை வந்து 4 அணிகளாக வந்து பிரித்து இப்போ இறுதி சுற்றுக்கு வந்து 2 அணிகள் வந்து தற்போது விளையாடி கொண்டிருக்குது. அப்போ இன்றைக்கு திறனும் நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் இதற்கு ஆதரவு வழங்கின அனைத்து உறவுகளுக்கு நன்றி. அதோட பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த ஃபைனலில் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வந்து கொடுத்து வச்சிருந்தீங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து நிறைய வேலைப்பாடுகள் இருந்தது. திடீரென்று இந்த அழைப்பு வந்திருந்தது. என்னன்னு சொன்னால் அவங்களும் வந்து திடீரென்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு வந்து புதன்கிழமை, இன்றைக்கு ஒரு அரசு விடுமுறை நாள். திடீரென்று அரசாங்கத்தால் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஓகே, இந்த ஒரு விடுமுறையை ஒட்டி அவங்க வந்து ஃபைனலை வந்து இன்றைக்கு தருணம் நடத்தி இருந்தாங்க. அப்போ நாங்களும் இன்றைக்கு வெளியில் போயிட்டு உடனே வந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. அப்போ 4 மணிக்கு வந்து இந்த இறுதி சுற்று வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. பாப்போம் எந்த அணி வந்து வெற்றியாக சூட போகின்றது. சரி, ஓகே. அப்போ அந்த விளையாட்டுகளையும் வந்து நான் கூட அந்த இறுதி சுற்றையும் வந்து நார்மலாக வந்து வீடியோவில் காட்டிட்டு அப்போ நம்ம தொடரலாம். அப்படியே மிக சிறப்பான ஒரு பார்க்க வேண்டும். என்னுடைய ஓட்ட எண்ணிக்கை 33ஆக உயர்வடைகின்றது. மிக சிறப்பான முறையிலே தனது அனுபவ திறமையை காட்டிக் கொண்டே இருக்கின்றார் இங்கே அவர்கள். 4வது ஓவருடைய 4வது பந்து இல்லை இல்லை, அது ஒரு கலக்கடத்தில் மேலும் மேலும் தொலைகளை விட்டு வருகிறார்கள். ரன் அவுட் பாக்கியம் இழக்கப்பட்டிருக்கின்றது. ஐந்து ஓவர்கள் நிறைவு 37 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விக்கெட்களை. வணக்கம் ப்ரோ. வணக்கம். பேர் என்ன? அனோஜன். இறங்கி அவுட் படுத்தீங்களா நீங்க? இல்ல ரெடியா இது நிக்கும். என்ன மாதிரி உங்களோட டீம் வந்து என்ன மாதிரி வின் பண்ணுமா இல்ல? எங்களோட டீம் இப்ப ஃபைனல்ல விளையாட வேண்டிய சில மிஸ்டேக்கால மிஸ் ஆயிடுது. அந்த விளையாட ஃபைட் பண்ண டீம் உங்களோட டீம்? எங்களோட டீம் தான். அது ஃபைனல் விளையாட வேண்டியது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கால மிஸ் ஆயிடுது. செமிஃபைனல் 2வது IPL முறைப்படி தான் இப்ப நடக்குது. அதான் இப்ப ஃபைனலுக்கு வந்து டீம் செலக்ட் ஆயிருக்குது. ராவணா செலக்ட் ஆயிருக்கு. ராவணாவுக்கும்
கர்ணன் எங்கட டீமுக்கு தான் செமி நடந்தது. இப்போ செமி அதில் சில மிஸ்டேக் அதில் லோஸ்ட் ஆகிட்டோம். இப்போ இதில் ஒரு ஃபைட் ஒன்று கொடுக்கும். இப்போ இதுல வந்து தோக்குற டீம் வந்து வெளியாகும். இதில் வின் பண்றது ஃபைனலுக்கு போகும். ஓகே சூப்பர். வாழ்த்துக்களை. இப்போ இந்த நின்று டீம் இப்போ இதோட நம்முடைய நண்பன் வணக்கம்டா. வணக்கம் வணக்கம். என்ன நல்ல விஷயம். அப்ப உங்க டீம் வந்து இப்போ ரெண்டாவது ஃபைனல் செமி விளையாடுறீங்க. செகண்ட்ல இருந்தாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அதனால இப்ப எலிமினேட் அதுல செஞ்சதால தோல்வி ஏற்பட்டதால இதுல விளையாட வேண்டிய நிலையில இருக்கு. பாலா சாவான்ற ஓடியாங்களுக்கு இது. அதான் இப்போ என்னன்னு சொன்னா அந்த ஐபிஎல் சுற்று போட்டி, அதாவது அந்த பிரீமியர் லீக் அந்த அடிப்படையில் வந்து அந்த ரோ எல்லாம் வந்து போட்டு அதுக்கிட்ட விளையாடுறாங்க. இந்த 4 டீம்ல வந்து 3 டீம் உள்ளாங்க. அதாவது பாயிண்ட்ஸ் அடிப்படையில் முதலாவது 2வது வந்து செமிஃபைனல் விளையாடும். அதே லாஸ்ட் ஆகுறது 3வது இருக்கிற டீமோட விளையாடி திரும்ப அடுத்த செமிஃபைனல் விளையாடி திரும்ப ஃபைனலுக்கு போகும். அப்படியே அந்த அடிப்படையில் நீங்க வந்து 2000 செமியில விளையாடுறீங்க. இது ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, முன்கூட்டிய வாழ்த்துக்கலாம். அதே மாதிரி அப்ப அந்த டீம் வந்து ஃபைனல் செலக்ட் ஆயிட்டாங்க. டைரக்ட் ஃபைனல் அவங்களோட நாங்க அந்த தோல்வியை இது செய்தது அவங்களோட அப்படின்னு. இந்த நம்மளோட வந்து மிது இணைஞ்சிருக்கின்றார். ஹாய் ஆட்டுங்க. பவிஷா பன்சனுடைய கேமராமேன் எடிட்டர். இப்போ வந்து ஆபீஸ்ல வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காரு. பிரச்சனை இருக்க காசு தான். இருக்க காசு வேற. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனர் அடிச்சிருக்காங்க. இந்த பேனரில் வந்து வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் உண்டு. அதில் வந்து எழுதியிருக்காங்க. உண்மையிலே பார்க்கக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா தமிழை வந்து அடையாளப்படுத்துகிற மாதிரி அவங்க வந்து அதில் ஒரு வசனம் ஒன்று எழுதியிருக்காங்க. அப்போ இந்த வசனத்தை வச்சே வந்து விளங்கி கொள்ளலாம் இந்த ஊர் மக்களும் இந்த ஊர் இளைஞர்களும் விளையாட்டு வீரர்களும் எப்படியான ஒரு நபர்கள்ன்றதை சும்மா சாதாரணமாக இந்த வரியில வச்சே விளங்கி கொள்ளலாம். அப்போ அந்த வகையில் இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுடைய அந்த காரியாலயம் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து படங்கால செட் பண்ணி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இது ஒரு படுவாங்கிற சைடில் வந்து வளர்ந்து வருகின்ற விளையாட்டு வீரர்கள் வந்து இப்படி செய்கிறாங்கன்றது. இப்போ வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய லெவலில் வந்து பெரிய ஹோட்டல்லாம் அடிச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி செய்திருப்பாங்க. இப்போ அவங்களுடைய இருக்கக்கூடிய வளங்களை வச்சு செய்து கொண்டிருக்காங்க. இப்போ அந்த வகையில் அந்த பக்கமாக வந்து வெற்றி கிண்ணங்கள்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் அதை எல்லாமே வந்து இப்போ காட்டிக்கொள்வோம். அதோட வந்து இந்த விளையாட்டு போட்டிகள் சம்பந்தமாக வந்து ஒரு கமிட்டி வந்து தெரிவு செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்களோட வந்து ஒரு சில வார்த்தைகளை காய்ச்சிட்டு போவோம். இந்த அன்றைக்கி இவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து எத்தனை மேட்ச் விளையாடுன்னு? நாங்கள் வந்து 6 விளையாடுனேன். 6 மேட்ச் விளையாடுனேன். 6 லாஸ்ட் வந்த உடனே கேட்டு நான் அந்த போட்டியினுடைய அந்த புள்ளி எல்லாம் அவங்க யார் எந்தெந்த டீம் எப்படி வின் பண்ணாங்கன்றது கேட்டிருந்தேன். இந்த நீல டீம் வந்து விளையாடின 6 மேட்ச்லேயும் வந்து ஃபுல்லாக லாஸ்ட்டாக இருக்காங்க. லாஸ்ட்டுக்கான காரணம் என்ன? நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை. எல்லாம் நல்லா விளையாடினேன். சிறப்பாந்தி கொஞ்சம் அதான் ஒரு மேட்சாவது வின் பண்ணிருக்கணும். கவலை அடுத்த இடம் கண்டிப்பாக வந்து அடுத்த பிரீமியர் லீக்ல சாம்பியன் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் முன்கூட்டியே. அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதான். சரி ஓகே. இப்போ விளையாட்டுகளில் வந்து வெற்றி தோல்வி எல்லாமே வந்து அது ஒரு சாதாரண விஷயம். இப்போ வெற்றியும் நிரந்தரம் இல்லை, தோல்வியும் நிரந்தரம் இல்லை, முயற்சி மட்டும்தான் நிரந்தரமான ஒன்று. சரி ஓகே. அப்போ நம்ம அந்த கமிட்டியை சம்பந்தப்பட்ட ஒரு ஐயாவோட வந்து பேசுவோம். ஓகே. பக்கத்தில் நிற்கிறது வந்து இந்த சுரபணியோட வீட்டு கிராமத்தினுடைய ஆலய தலைவர் மற்றும் விளையாட்டு கழகத்தில் இல்லை நம்மளோட தலைவர் அவர் ஆலய மிகவும் தலைவர். ஓகே. அவ விளையாட்டு கழக தலைவர் வந்து மிது. அவ இந்த ஆலய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட பேர் சுதாகர். ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த விளையாட்டு சம்பந்தமா உங்களுடைய ஊர் சம்பந்தமா இந்த விளையாட்டுகள் இடம்பெறது சம்பந்தமா வீரர்கள் சம்பந்தமா ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் பேசுங்களேன். என்னன்னு சொன்னா இப்ப எங்களோட கிராமம் வந்து ஒரு பர்ம கோட்டுக்குள்ள வாழ்ற கிராமம். எங்களோட கிராமம் கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் எங்களோட கிராமத்தில் வந்து நிறைய விளையாட்டுகள் நிறைய வீரர்கள் இருந்தவங்க. சுரோடையடியூட்டு கிராமம் என்னக்குள்ள நாங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 88ஆம் ஆண்டு அப்படி அதுக்கு முதல் தான் இந்த நுழைமதி விளையாட்டு கழகத்தினுடைய பேரே உருவாக்கப்பட்டது. அந்த பேரை தான் இன்றைக்கு நாங்கள் வச்சுட்டு வாரோம். அந்த அடிப்படையில் இப்போ எங்களோட கிராமத்தில் இந்த கிரவுண்ட் எடுத்ததே பெரிய ஒரு சிரமத்தின் மத்தியில் தான் நாங்கள் இந்த கிரவுண்டே நாங்கள் உருவாக்கி எடுத்துனாங்க. அதுக்கு பிற்பாடு எங்கள்கிட்ட அந்த கிரவுண்டை ஒழுங்கான முறையில் சீரமைக்கிறதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நிதி நிலைமை எங்கள்கிட்ட இல்லை. இருந்தும் இந்த விளையாட்டு வீரர்கள் எங்களோட இளைஞர்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் ஊக்கப்படுத்தி மற்ற கிராமத்து வீரர்களை எடுத்து ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டணுன்ற வகையில் சிறந்த முறையில் ஒரு ஒற்றுமையாக செய்து வராங்க. அதுக்காக இந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் இந்த இடத்தை வந்து எங்களோட ஒரு ஆலய பரிபாலன சபை தலைவர் என்ற ரீதியில் அவங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு
இந்த எங்களோட கிராமத்தை நீங்கள் சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தினுடைய மக்கள் வாழ்வாதாரம் இந்த கிராமத்தினுடைய வாழ்வாதாரம் அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவில் பின்தங்கி யானை தாக்கங்களாலேயும் சகல தாக்கங்களாலேயும் எங்களோட கிராமம் தள்ளப்பட்ட ஒரு கிராமம். அந்த வகையிலேயும் நாங்கள் வீழ்ந்து விடக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் எப்போதும் முன்னுக்கு வரணும் என்ற ரீதியில் எந்த கஷ்டத்தின் மத்தியிலேயும் நாங்கள் இந்த விளையாட்டை முன்னெடுத்து வாரோம். எப்போதும் நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த விளையாட்டு என்ற ரீதியில் மட்டுமில்லை தமிழ் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த அத்தனையிலையும் நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அதுக்கு பார்க்குற இந்த யூடியூப் சேனல் என்ன யூடியூப் சேனல் தம்பி கூட மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் தம்பி வந்திருக்கிறார். இதை பார்க்குற அனைவரும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொண்டு தந்து எங்களோட இந்த விளையாட்டுகளை எங்களோட கிரவுண்ட் எங்களோட கிராமத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடிஞ்ச ஒரு நல்ல உள்ளங்கள் இதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய ஏழுமான உள்ளங்கள் நேரடியாக வந்து தம்பியின் மூலமா எங்களுக்கு உதவி செய்தால் நல்லா இருக்க வேண்டும். நான் இந்த இடத்தை கேட்டுக்கொண்டு தம்பிட இந்த யூடியூப் சேனல் மக்கள் நாயகன் என்ற யூடியூப் சேனலுக்கு இந்த இடத்தை நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். நன்றி. ஒரு 42 வருஷம் கேட்ட உடனே உண்மையிலே எங்களுடைய நண்பனை நான் சொல்லணும். மனுவை வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இல்ல முதல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இதே ஒரு பிளே கிரவுண்டா நாங்கள் மீட் பண்ணது விளையாட்டு சந்திச்சோம். மற்றது குறுகிய காலத்துல இந்த யூடியூப் என்ற ஒரு வலைத்தளத்தினுடைய நாங்கள் சந்திக்கக்கூடிய மாதிரி உண்மையிலேயே எங்களுடைய அந்த பொருளாளர் சொல்லியிருந்தாரு. எங்களுடைய அந்த பொருளாளர் சொந்த மன்னையன் சொல்லியிருந்தாரு. இப்படி மக்கள் நான் அந்த யூடியூப்ல இருந்து ஒரு 1 hour ஹோல் தான் எடுத்துக்கிட்டேன். உடனே வந்து எங்களுடைய கிரவுண்டுக்காக 40,000 கொடுத்து உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருந்தது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ₹1 காசு தரத்துக்கே கூட எல்லாரும் யோசிப்பாங்க. எங்களோட கடல் கடந்த உறவுகள் இவ்வளவு உதவி செய்யறாங்கன்னு சொன்னா நாங்க அந்த வளத்தை கொண்டு மேலும் பயன்படுத்தி அதை சிறப்பான வேணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ள வந்து அந்த உதவிகள் செய்யக்கூடிய இருந்தது. அவங்க வந்து கேட்டது ஒரு 2 நாளைக்குள்ள வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதற்கு என்னன்னு சொன்னா உறவுகளின் மேல வச்ச நம்பிக்கைக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். உண்மையிலேயானோ நீங்க பாத்துப்பீங்க எங்க கிரவுண்டை இது உண்மையிலேயே படுவாங்கரையில ஒரு வறுமை கோட்பாடு கீழே ஒரு வாழக்கூடிய பிரதேசம். தொழிலை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விறகு அப்படியான கடும் கஷ்டப்பட்டார்கள். உண்மையிலேயே ஒரு இந்த இளைஞர்கள் வந்து விளையாடுறாங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு சந்தோஷம். ஒரு ஊர்ல இருந்து கல்வி, ஆலயம் மற்ற விளையாட்டு இது 3 தான் ஒரு ஊர்ல வளர்றதுக்கான அத்தியாவசிய காரணமா இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய வளர்ந்து வர இளைஞர்கள் மேலும் மேலும் பெரிய ஒரு இடத்துல போகணும்ன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இப்படி விளையாட்டு வைக்கும். மற்றது எங்களுடைய மக்களும் இதெல்லாம் பார்த்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய மாதிரி. கண்டிப்பா. அதோட வந்து என்னன்னு சொன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா விளையாட்டுகள் இடம்பெற்றால் விளையாட்டு வீரர்கள் வந்து கிரவுண்டுக்குள்ள விளையாடி கொண்டிருப்பாங்க. அவங்கள தவிர வந்து பார்வையாளர்கள் குறைவா இருக்கும். ஏன்னா அந்த பெரிய விளையாட்டுகளை தவிர இப்ப பெரிய மெச்சுகளை தவிர சாதாரணமா வந்து இப்போ நான் என்ன பொறுத்தவரை மட்டக்களப்பில் நிறைய மெச்சுகள் பார்த்துட்டு இருக்கின்றேன். மட்டக்களப்பு டவுனுக்குள் நடக்கிற மெச்சை தாண்டி இந்த படுவாங்கரை பிரதேசங்கள் கிராமங்களில் இடம்பெறக்கூடிய விளையாட்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள இருக்கிற பார்வையாளர்கள் பெண்களுடைய அந்த வருகை வந்து குறைவாக இருக்கும். ஆனால் இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே நாங்கள் அதை தான் வந்து அவதானித்தாங்க. அனைத்து இடங்கள்லையும் அதாவது அந்த மர இணர்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறியவர்கள் இருந்து வயதானவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் இந்த விளையாட்டை வந்து கண்டு ரசித்து கொண்டிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு காலகட்டத்தில் படுவாங்கன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளவு ஒரு விளையாட்டிலையும் சரி வீரத்திலையும் சரி பேர் போன ஒரு பூமி இது. என்னன்னு சொன்னா இப்ப பெண்களும் வந்து ஒன்றிலையும் சளைத்தவர்கள் என்று நிரூபிச்சவங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு துறைகள்ல வந்து ஈடுபடுற விகிதம் குறைஞ்சிருக்க தவிர வீரம் குறையில தவிர அந்த விளையாடுற வீதம் வந்து குறைஞ்சிருக்குது. ஆனா இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து ஆர்வமா வந்து நின்று பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த வீடியோ வந்து மக்கள் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்து இன்னும் அவங்களுக்கு இன்னும் மேலதிகமாக தேவை. இந்த கிரௌண்டை பார்த்துட்டீங்கன்னு உண்மையிலேருக்கு ஒரு சரியான ஸ்டேஜ் இல்லை. உண்மையிலேயே பார்த்தாலே விளங்குறீங்க. ஸ்டேஜ் எல்லாமே சின்ன விஷயம் இல்லை. அது செய்யறேன்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு ஸ்டேஜ் கட்டாயம் மட்டது. இங்கே தண்ணி வசதி இல்லை. இந்த விளையாடுற கொடிய மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி இல்லாததுனால ஆக்கள் இந்த எங்களோட ஊர்லயும் மட்டும் தண்ணி பட்டா லைன் தண்ணி தான் வருது. இந்த கிணறுலாம் அவ்வளவு கிண்டியும் தண்ணி ஊறக்கூடிய வாய்ப்பு இல்லை. லைன் தண்ணி எல்லாம் எடுத்துடலாம். கண்டிப்பா மீது பாப்பா எங்கன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் முன்வந்தாங்கன்னு சொன்னா விளையாட்டு ரீதியாக வந்து முடிஞ்ச உதவிகளை வழங்குறோம். நம்மட மக்களும் மேலும் பலன் மனுஷனா அப்படியான நல்லுள்ளம் கொண்ட உள்ளங்கள் உதவி செஞ்சாதான் அது எங்களுக்கு சந்தோஷம். பண்றது உங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த இடத்துல இன்வைட் பண்ணியிருந்தாங்க வந்திருந்தான். அதையும் தாண்டி இப்ப நம்ம பிரதேசம் என்ன சொன்னாங்க முன்னாடி வீடியோ சொல்லி இந்த பக்கத்து கிராமங்கள்லாம் இருக்கும். ஏதோ நம்மளும் வந்து ஏதோ ஒரு வகையில உதவிகளை பெற்றுக் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்க முன்னக்குள்ள சாதாரணமா என்ன ஒரு ஆள் தான் நம்மளும். அப்ப ஏதோ ஒரு வகையில சந்தோஷம். எல்லாமே வந்து உறவுகள் போட்ட ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு பிச்சை தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து நாங்க இல்லை
சரி ஓகே, அப்ப நன்றிகளையா சந்திப்போம் மீண்டும். அப்ப அதோட வந்து இப்ப இறுதி சுட்டுக்கு தெரிவாகன்னு ஒரு அணி வந்து காத்து கொண்டிருக்காங்க இறுதி சுட்டை விளையாடுறதுக்காக வேண்டி. அப்ப அந்த அணியோட வந்து கொஞ்சம் அப்படி பேசிட்டு அப்படி நம்ம தொடருவோம் வீடியோ. அதோட வந்து இந்த பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாக பெண்கள் எல்லாரையும் வந்து நாங்கள் இடைக்கிற அந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே பாருங்க நீங்க தொடர்ச்சியாக வந்து. ஏய் தம்பி வீடியோ எடுக்க கேட்டாங்கப்பா, இந்த சொட்டு வாங்கிங்களா தம்பி விளையாங்கப்பா. வணக்கம் ப்ரோ. அதே விளையாட்டு வீரர் ஆரம்பத்துல அதான் விளையாட்டு விரிஞ்ச அனுபவமா இருக்கு. போனும் கையுமா வீடியோ கையுமா வந்துடும். எப்படி இருக்கீங்க? விளையாட்டு எப்படி போகுது? விளையாட்டு பரவாயில்ல, வேலையும் பார்க்கணும், விளையாட்டு தான். அதான் சரி. அப்ப சந்தோஷம். இப்ப இறுதிச்சுட்டுக்கு சரியா இருக்கீங்க? எங்க டீம் தான் இருந்துச்சு. சரி வாங்கி கேப்டன் வச்சுதான் கை வேணும். அதான் இப்ப முதலாவது இறுதிச்சுட்டுக்கு தெரிவாங்கின டீம் இந்த டீம் தான். இப்ப வணக்கம் இலானி, வாழ்த்துக்கள் உங்களை டீம் அனைவருக்குமே. நன்றி நன்றி. அப்படி டீமோட சேர்ந்து அப்படி காய்ப்புமா வாங்க, அப்படி போவோம். வாங்க அவ்வளோத்துக்கு போவோம். அனைவருக்குமே வந்து முதலாவது வாழ்த்துக்கள். இறுதிச்சுட்டுக்கு தெரிவா இருக்கீங்க. போராட்டம் தான் வெற்றி. அதான் நிச்சயமா. ஆனா கடைசியும் போராடுவோம், வெற்றி வரும், அவ்வளவுதான். கண்டிப்பா என்ன சாம்பியன் ஆகணும். அது இதே மாதிரி தான் நாங்கள் எல்லாருக்கும் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கின்றோம். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னா முதலாவது இறுதி சுற்றுக்கு தெளிவா இருக்கீங்க. உங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குது? இந்த தருணங்கள் எப்படி நீங்க உணர்றீங்க? உண்மையிலேயே அதான் நாங்க 6 வந்து அடிக்கிற முடியல அடிக்கும். அதான் மெக்பின் பண்ணப்படும். உண்மையிலே இதுக்கு அடுக்க போய்யா உண்மையிலே சந்தோஷம். நம்ம கொடியில வச்சு மெச்சு வின் பண்ண கிட்டத்தட்ட 7 மேட்ச் விளையாடுனாங்க. ஒரு மேட்ச் தான் வச்சுட்டு ஒரு மேட்சும் முக்கியமான 2 பிளேயர் வரல அந்த இதால. ஆனா எப்படியும் கொண்டு போயிட்டோம். எங்க சின்ன சின்ன பொடியில தான் அதோட சேர்த்து பெரிய ஆக்கள் இருக்காங்க. அவங்களோட கோஆர்டினேட்டர் இந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தைக்கு எந்த டீம் இருந்தாலும் நாங்க அடிப்போம், அடிக்கிறது ரெடியா இருக்க வேண்டிய சொல்லக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து நமக்கு வெற்றிக்கான அடுத்த ஒரு படி. ஏன்னு சொன்னா இந்த மனதை வந்து நம்ம தளம்ப விட்டமாக இருந்தா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரியா வந்து செய்து முடிக்க இயலாது. அந்த வகையில தலைவர் கேப்டனுக்கு வந்து வாழ்த்துக்கள். கேப்டன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் பின்னுக்கு இருக்கக்கூடிய அணி வீரர்கள் இருப்பாங்க. உங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்குது சொல்லுங்க. படிக்கணும் எல்லாரும் முடிவே கப்படிக்கணும். என்னன்னு சொன்னா இது வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுது. நீங்க சரியா விளையாடி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி சாம்பியன் ஆகலன்னு சொன்னா இடம் இல்ல, கப்படிக்கும். அதுதான் மற்ற டீம் வந்து உங்களை கலாச்சி போட்டுருவாங்க. அந்த பயத்திலேயே கப்படிக்க வரும். அதுதான் அதான் ஏன்னா மத்த டீம் அப்படி கலாச்சி வச்சிருக்கு 6 மேட்ச் வின் பண்ணி. அப்ப நீங்க ஏற்கனவே வம்புலி தான் வச்சுக்கீங்க. வம்புன்னா பெரிய வம்புழுத்து வச்சிருக்கு காடா உள்ளி. அப்ப சரி ஓகே. அப்ப நாங்களும் அந்த இறுதிச்சுட்ட பாக்குறதுக்கு சரியான மாதிரி ஒரு ஆவலா இருக்கும். சரி களத்துல சந்திப்பேன். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாமே நீ எல்லாமே வந்து கப்ப தூக்கி தாங்க கப்படுத்து தானி. சரி ஓகே ஓகே. நன்றியா எல்லாரும். வணக்கம். அணியினுடைய தலைவரா கரிகாலன். பேருல பார்த்தா உண்மையில பயங்கர மாதிரி கரிகாலன் என்று ராவணான்றதும் வேற லெவல். அப்படியே வாங்கலாம் அந்த டீமோட இப்ப என்னன்னு சொன்னா இந்த பிரீமியர் லீக் சுற்று தொடர்ல வந்து 3வது இடத்துல பாயிண்ட்ஸ் அடிப்படையில் 3வது இடத்துல இருந்து செமிஃபைனல் விளையாடுன கடைசி டீம் நீங்க. அதாவது இப்ப இவங்க வந்து செமிஃபைனல் இன்னொரு மேட்ச் விளையாடி ஃபர்ஸ்ட் ஆகி உங்களோட விளையாடி கொண்டு உங்களோட டீம் நிலைமை எப்படி இருக்குது? என்ன மாதிரி ஃபைனலுக்கு போவீங்களா? சாம்பியன் ஆகுவீங்களா? அது கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். எதுவும் எப்போ நடக்கலாம் தானே. என்னன்னு சொன்னா இல்ல தலைவர் நாங்க கருத்து கேட்டாங்க. எல்லா தலைவரும் சொல்லிருக்காங்க எந்த டீம் அடிக்கிற முடியல அறிக்கேன். நீங்க வீடியோ பார்க்கல தெரியும். ஆனா நீங்க மட்டும் சொல்லிக்க கொஞ்சம் பொறுத்து இருந்து ஆக வேண்டும். இதற்கு பின்னால ஏதாவது மறைமுகங்கள் அப்படி ஒண்ணும் இல்ல. இறுதி முடிவுல வந்து தான் ஒண்ணு தெரியும் தானே. அதானோ போட்டிகள் வந்து எப்படி மாறலாம் தானே. எத்தனை ரன் நீங்க வந்து எதிர்கொள்ளணும்? 61 அடிக்கணும். 61 அடிக்கணும் 8 ஓவருக்கு. ஓகே 8 ஓவருக்கு வந்து 61 டன் வந்து அடிக்கணும் டார்கெட். அப்ப அடித்தாங்கன்னு சொன்னா இவங்க வந்து இறுதிச்சுட்டு போவாங்க. அவங்க அடிச்சாங்கன்னு சொன்னா அவங்க போவாங்க. பாப்போம் இந்த இறுதிச்சுட்டை பாக்குறதுக்கு நாங்க கடுமாவல் அடிக்கும். அதோட வந்து இப்ப சில இடங்கள்ல வந்து பிரீமியர் லீக் வந்து 2 கப் கொடுக்குறாங்க. அதாவது ரன்னர் அப் கொடுப்பாங்க, வின்னர் அப் கொடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் தான் சாம்பியனுக்கு மட்டும். அப்ப அதை வந்து தயார்படுத்திருக்குது. அப்ப அந்த வகையில உங்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். கெப்டன் பிஸியா இருக்காரு, அங்க அணியை வந்து பார்த்து கொண்டு இருக்காரு. சரி ஓகே சந்தோஷமா. ஓகே இப்படி உங்களுக்கு போகணும். இது மீதமாக இருக்கின்றது. 23 பந்துகள் மீதமாக இருக்கிறது. தேவைப்படும் ஓட்டங்கள் 26. விஜய் அவர்கள் 11 பந்துகளை 18 ஓட்டங்களை பெற்று பிரதானி கொண்டிருக்கிறார். அடுத்த
ஆகவே மீதமாக இருக்கிறது 5 பந்துகளில் 9 ஓட்டங்கள். எதிர்முனையில் வேறுவனவர்கள் மிக சிறப்பாக தோற்றப்படக்கூடிய வேறுவனவர்கள். நான் இருக்கிறேன் யோசிக்காதீர்கள். இறுதி விக்கெட்டில் 12 விக்கெட் போனாலும் 13வது ஆளை எடுத்து வைத்து நான் இந்த போட்டியை முடித்து தருகிறேன் என வேறுவன் காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவருக்கு தெரியுமோ இல்லையோ என்று தெரியவில்லை. 11 பேர் தான் இந்த போட்டியிலே விளையாடலாம். இரண்டாவது பந்து வீச்சு அதுவும் மிக நேர்த்தியான முறையிலே வீசப்பட்டிருக்கின்றது. அணியினுடைய வெற்றி சதவீதமானது 40% குறைந்திருக்கின்றது. கரிகாலன் அணியினருக்கு 4 பந்துகளில் 9 ஓட்டங்கள் செய்யப்படுகின்றது. இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டுமாயின் வெற்றி பக்கமானது கர்ணன் அணியை சேர்ந்திருக்கிறது. அதுவும் அகலை பந்தாக நடுவர்களால் செய்ய மாட்டப்படுகின்றது. இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய ஒரு அணியாகத்தான் காணப்படுகின்றார்கள். எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது ஏற்பாடு ராவணன் மற்றும் கர்ணன் வெல்ல போவது யார்? பெற்றிருக்கின்றனர் கர்ணன் அணியினர்கள். நீச்சல்களை தனது அணிக்காக நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார். பார்ப்போம். 6-6 மாற்றப்படுகின்றன. கல்யாண நனியாண்டா கல்யாண காலாமா கல்யாண நனியா வெற்றி தீபங்களை அமைப்பார்களாகவும் எனக்கு அற்புதமாக இந்த போட்டி உண்மையிலே இந்த போட்டியானது சரியான மாதிரி விறுவிறுப்பாக வந்து போய்கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஊதா கலர் அணியினர். இப்போ அணியினுடைய பேரை சொல்ல விட இப்போ அவங்களுடைய அந்த ஜெர்சியினுடைய அதாவது சீருடையினுடைய கலரை சொல்லும் போது நீங்கள் ஈஸியாக வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஊதா கலர் அணியினர் வந்து செமிஃபைனல் விளையாடி இருந்தாங்க. அவங்களும் வந்து போட்டியாக வந்து ஒரு கொஞ்சம் ரன்னுக்குள்ள வந்து தோல்விகளை வந்து சந்திச்சிருந்தாங்க. அதோட சிவப்பு அந்த ஜெர்சி அணியினர் வந்து 2வது செமிஃபைனல் விளையாடி சரியான மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு துடுப்பாட்டத்தை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்காங்க. இப்போ 8 ஓவர் வந்து முடிய போகுது. மிகிதமாக ஒரு பந்து இருக்குது. இப்போ ரன் வந்து 81 ரன் 81 8 ஓவருக்கு 81 அடிச்சிக்காங்க. மீதம் ஒரு போல் இருக்குது. அப்போ இந்த போலுக்குரிய ரன் எத்தனை வருன்னு பார்த்துட்டு டார்கெட்டை சொல்கிறேன். அடுத்து அந்த மஞ்சள் அணியினர் வந்து ஓகே 82 ரன் வந்து டார்கெட். அப்போ அந்த வகையில் 82 ரன் 83 வந்து டார்கெட். அப்போ அந்த மஞ்சள் அணியினர் வந்து 83 அடிச்சாங்கன்னு சொன்னால் சம்பியன் ஆகுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 8 ஓவருக்கு வந்து 83 ரன்னை வந்து எதிர்கொண்டு வெற்றி வாய்ச்சி விடுறாங்களா இல்லை வந்து தோல்வியை தழுவுறாங்களா உண்மையில விறுவிறுப்பாக வந்து போய் கொண்டிருக்குது வேற லெவல். அருமையான ஆடி வந்து நடைபெறுகிறது.
உங்களுடைய மக்கள் நாங்கள் வேண்டுகிறோம் தனது வலைத்தளத்தில் இதனை தெளிவான முறையிலும் தெளிவான முறையிலும் சொல்லியிருந்த எனவே நீங்கள் அமைதியான முறையில் வந்து அவருக்கு ஒரு சட்டத்தை வழங்கினால் நாங்கள் பயன்படுகிறோம். எனவே மக்கள் நாங்கள் அவர்கள் தனது உறுதியை பேச ஆரம்பிக்கலாம். அதை எடுத்துக் கொள்ளுமாறு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். வந்து பசுவை நிறைய நிகழ்வுகள் இன்னும் ஒரு சம்பளத்துக்கு 4 ரன்கள் வரும். இறுதி பந்தை எவ்வாறு சொல்லி மருந்துகள் வேறு தனுவர்கள் நம்முடைய பிரதாபணி வேறு சரமாரி ஆட்டுக்கு செலுத்து வருகிறாங்க. இந்த பந்தை எவ்வாறு வெற்றி பெறுவார் சொல்லி எங்களுடைய எல்இஎல்சி வங்கியினுடைய மகாணியாளர் விவேகன் அவர்கள் தனது அணியினை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வெள்ளப்போவது யாரு என எந்த பங்கில் தெரிந்துவிடும் பார்ப்போம். நாங்கள் நாவலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காஷ்மீர் அவர்கள் தங்களது அணியை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பார்ப்போம் ஒரு சட்டம் இந்த தொடருக்கு முக்கியமான ஒரு அனுசரணையாளராக எங்களோடு இணைந்து இந்த தொடர் இன்று இந்த இடத்திலே நடைபெறுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒருவராக திகழ்கின்ற மக்கள் நாயகன் யூடியூப் சேனலுடைய முகாமையாளர் அனு சதீப் அவர்களை இந்த கேடயத்தை வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கிறோம். எங்கே உங்களுடைய கரகோஷங்கள்? 2026ஆம் ஆண்டிற்கான SPL தொடருடைய சாம்பியன்களாக கர்ணன் மனிதர்கள் முடிசூடிக் கொள்கின்றார்கள். இந்த ஆண்டு
போட்டியில் எதுவும் எப்பொழுது நடக்கலாம் என்ற விதிக்கு அமைய அவர்கள் தோற்றிருந்தாலும் மிகவும் அற்புதமான திறமைகளை இந்த தொடரின் மூலமாக அவர்கள் வழங்கியிருந்தார்கள் என்பதும் இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். எங்கே அவர்களுக்கு அவருடைய கரகோஷங்கள் விளையாட்டு வீரர்கள், நம்முடைய மக்கள் உறவுகள், நம்மளுடைய அனைத்து உறவுகளுக்குமே வந்து இந்த நேரத்தில் நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னன்னு சொன்னா இப்ப 7 மணி இன்னும் வந்து அந்த பரிசுகள் வந்து கொடுத்து முடியல, இப்ப வந்து அப்படி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த இடத்துல வந்து விளையாடுன அணிகள் அனைத்துமே வந்து அணியினுடைய பெயர்களுக்கு ஏற்றா போல 4 அணிகளுமே வந்து சிறப்பாக விளையாடி இருந்தாங்க. கருடன், ராவணன், கரிகாலன், கர்ணன் அப்படி என்று பேருக்கு ஏற்றால் போலியும் விளையாடி இருந்தாங்க. உண்மையிலே இந்த இடத்துல வந்து தமிழையும் பறைசாற்றக்கூடிய மாதிரி சம்பவங்களை நான் பார்த்திருந்தேன். உண்மையிலே சின்ன சின்ன மிஸ்டேக்கால வந்து ஒவ்வொரு அணியும் வந்து தோல்வி அடைந்து இறுதியாக வந்து கர்ணன் அணியினர் வந்து இந்த இடத்துல வந்து வெற்றி வாகை சூடியிருக்காங்க. இந்த முதலாவது பிரீமியர் லீக் அவங்க வைத்த முதலாவது பிரீமியர் லீக்ல வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்கின்றாங்க. உண்மையிலே அந்த மஞ்சள் அணியினர் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு விளையாட்டு. அவங்க கூட ஒரு திடாத்தமா சொல்லி இருந்தாங்க, நாங்க எந்த ஒரு அணி வந்தாலும் நாங்க அடிச்சு நாங்க தூக்குவோம், வெற்றி வாகை சூடுவோம் என்று. அவங்களுடைய நம்பிக்கை வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால வந்து மிஸ் ஆகி போயிட்டது. வெற்றி தோல்வி என்றது உண்மையிலே வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விடயம். முயற்சி மட்டும்தான் வந்து நிரந்தரமானது. முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா வந்து அடுத்த வாட்டி ஜெயிக்கலாமே. அனைவருமே வந்து இப்போ வந்து டைம் ஆயிட்டு. உண்மையிலே இந்த விளையாட்டு நடக்கிறதுக்காக வேண்டிய ஆதரவு வழங்கின உறவுகள் அனைவருக்குமே வந்து மிச்ச நன்றிகள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் வந்து சிறப்பாக விளையாடி இருந்தாங்க. அவ்வளவு ஒரு விறுவிறுப்பா இருந்தது. பெரிய பெரிய மேட்சுகள் நம்ம வந்து போன்ல பாக்குறத விட இப்ப நேர்ல வந்து பாத்திருக்கோம் நீங்க, அப்படி இருந்தது. எல்லாருமே சிறப்பாக விளையாடி இருந்தாங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும், லெஜெண்ட் வரைக்கும் நல்லா விளையாடி இருந்தாங்க. எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இங்க பார்க்க வந்த அந்த பார்வையாளருக்கு தெரிஞ்சிருக்கும். இறுதி அந்த ஒரு கோல் வரைக்கும் அவங்களுடைய விளையாட்டு வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கான்ற மாதிரி இருந்தது. இந்த அணிக்கான்ற மாதிரி. உண்மையிலே இந்த இடத்துல வந்து நம்மளையும் வந்து மக்கள் உறவுகள் சார்பாக வந்து கவரேஜ் இருந்தாங்க. அது எல்லாமே வந்து உங்களை தான் சாரும். அந்த வகையில் அனைவருக்குமே இந்த நன்றிகள். ஏதாவது தவறுதலாக நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருந்தோம், சில விடயங்கள் தவறுதலாக எடுக்கப்பட்டிருந்தால், இல்லை ஏதாவது எடுக்க தவறி இருந்தால், கதைக்க தவறி இருந்த யாராவது நன்றி சொல்ல தவறி இருந்தால் அனைவருக்குமே நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள். முக்கியமாக வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ஜெர்மனிக்கு கூடிய கோவியண்ணா, உங்களுக்கு தான் வந்து நன்றி. நீங்களும் வந்து விளையாட்டில் ஒரு ஆர்வமானவரால் நம்மளும் வந்து அப்படி எல்லாருமே வந்து அப்படி உண்மையிலே கண்டிப்பா வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உதவிகளை செய்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போவோம். கோவி அண்ணாவுக்கு மீண்டும் நன்றி அண்ணா. பாய்.